டைமில் 21 காய் பயன்படுத்தி ஒரு சாம்பார் செய்வோம்ல, அதை இப்போ செய்ய போகிறோம். இதில் நிறைய காய் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு சாம்பார் பவுடர் அரைச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இது வறுபட்ட உடனே இதில் 2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. தனியா சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இது கலர் மாதிரி வரும்போதே இதில் ஒரு 8 நம்பர் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் சின்னதாக இருந்தால் இன்னும் ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து இன்னும் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாங்க. லேசாக வறுத்த உடனே இதில் ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடியாக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பு தயாரிக்கிற 21 காய் என்னென்னு பார்க்கலாம். பச்சை மொச்சை, பச்சை பட்டாணி, பட்டர் பீன்ஸ், நூற்கல், முள்ளங்கி, மஞ்சள் பூசணி, பிடிக்கரணை, வெள்ளை பூசணி, சக்கரவள்ளி கிழங்கு, புடலங்காய், காலிஃப்ளவர், அவரைக்காய், கேரட், கொத்தவரங்காய், கோவக்காய், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், இதெல்லாத்தையும் வச்சு ஒரு குழம்பு தயாரிக்கலாம் வாங்க. இதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 100 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்ச உடனே இதில் ஒரு 20 நம்பர் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்க ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர் மாதிரி வரும்போதே இதில் ஒரு பச்சை மிளகாய், பொடியை நறுக்கி வச்சுருக்க 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து இது நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கல் உப்பு ஒரு கைப்பிடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க எல்லா காய்களையும் இதில் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்து ஒரு 500 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி தட்டு போட்டு மூடி 20 நிமிஷம் கொதிக்க விடலாம். 20 நிமிஷம் கழிச்சு காயெல்லாம் வெந்திருக்கும். இப்போ இதை திறந்துக்கலாம். திறந்து ஒரு எலுமிச்சம்பழம் புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. புளிக்கரைச்சல் சேர்த்து 1 நிமிஷம் கொச்ச பிறகு இதில் 3 ஸ்பூன் சாம்பார் பவுடரை தண்ணியில் கரைச்சி இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்க்கும் போதே சில நேரத்தில் கட்டியாக இருக்குங்க, அதனால் கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பை வேக வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த துவரம்பருப்பில் வெறுமனே மஞ்சத்தூளும் தண்ணியும் தான் சேர்த்துருக்கேன். துவரம்பருப்பு சேர்த்து இன்னும் ஒரு 3 நிமிஷம் கொச்ச உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு கலந்து விட்டுருங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்பை அணைச்சிடலாம். அருமையான பொங்கல் சாம்பார் தயாராகிடுச்சுங்க. இந்த பொங்கலுக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.